கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஜோசுவா மார்ஷ்மேன். இவருடைய காலம் 1768 முதல் 1837 முடிய. இவருடைய நாடு இங்கிலாந்து, இவருடைய தரிசன பூமி இந்தியா. ஒரு பெரியவருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இருவரையும் ஒரு நாள் அழைத்தார். அவர்களிடம் தனித்தனியே 100 ரூபாய் கொடுத்து, நாளை உங்கள் அறைக்கு நான் வருவேன், இப்பணத்தால் உங்கள் அறையை நிரப்பி வையுங்கள் என்று சொன்னார். முதலாம் மகன் சென்றான். எதை வாங்க வேண்டும் என நீண்ட நேரம் யோசித்தான். நல்ல யோசனை என்று நினைத்து ஒரு வண்டி நிறைய வைக்கோல் வாங்கி வந்து தன் அறையை முழுவதும் நிரப்பினான். இரண்டாம் மகன் சென்றான். நீண்ட நேரம் ஆழ்ந்து யோசித்தான். அருமையான யோசனை அவனுக்குள் தோன்றியது. சிறிய விளக்கு ஒன்றையும் நறுமண பொருட்களையும் வாங்கினான். அப்பொருட்களை அறையில் வைத்து விளக்கை ஏற்றி வைத்தான். வீடு முழுவதும் ஒளியால் நிறைந்தது. தந்தை 2 அறைகளையும் பார்வையிட்டார். இளையவனை மனதார பாராட்டினார். ஏராளமான பரிசுகள் கொடுத்தார். இன்று அநேகருடைய உள்ளங்களில் இயேசு இல்லாததால் வீணான காரியங்கள் நிரம்பியிருக்கின்றன. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுப்பது யார்? மார்ஷ்மேன் இப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்தார். 1768 ஆண்டு பிறந்த இவர் 1789 ஆண்டு இந்தியா வந்தார். கப்பலிலிருந்து இறங்கின உடனே கரையில் இருந்த அனைத்து மக்களுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கரங்களை குவித்து ஊக்கமாக ஜெபித்தார். வங்காள மொழியை கற்பதிலும் இரட்சிப்பின் வழியை குறித்து துண்டு பிரசுரங்களை எழுதுவதிலும் தன் நேரங்களை அதிகமாக செலவிட்டார். பள்ளிக்கூடம் ஒன்றை நிறுவி மக்களுக்கு கல்வி அறிவை புகற்றினார். சீன மொழியை இவர் கற்றறிந்ததால் அம்மொழியிலிருந்து வேதாகமத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். பன்மொழி புலவராக இவர் திகழ்ந்தபடியால் வேதாகம புலமை பெரியார் என்ற பட்டத்தையும் இவர் பெற்றார். கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாது என பல தடைகள் இவருக்கு வந்தபோதிலும் அத்தனையும் தகர்த்து மக்கள் மனதில் நிறைந்திருந்த அசுத்தங்களை அகற்றிவிட்டு இயேசுவை அவர்களுக்கு உள்ளத்தில் கொடுத்து அகமகிழச் செய்தார். அன்பானவர்களே, இயேசு இல்லாத உள்ளங்களை குறித்த ஏக்கம் உங்களுக்கு உண்டா? வேதாகம நண்பன் இப்படியாகச் சொல்லுகிறான், கிறிஸ்தவராக வளர்வது முக்கியமல்ல, கிறிஸ்துவுக்குள் வளர்வதே முக்கியம். அன்பானவர்களே, இந்த ஜோசுவா மார்ஷ்மேன் இந்த உலகத்திலே மனிதர்களுடைய வாழ்வில், மனுஷியனுடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒளி அவசியம் என்பதை இவர் உணர்ந்து கொண்டார். இன்று இந்த உலகத்திலே மனுக்குலம் தன் வாழ்க்கையில் வெளிச்சம் வேண்டும் என்று சொல்லி, தன் வாழ்வின் இருள் நீங்க வேண்டும் என்று சொல்லி, இந்த உலகத்தில் உள்ள அநேக காரியங்களை செய்தால் ஏதாவது ஒன்றில் என் வாழ்க்கையில் ஒளி வந்துவிடாதா என்று இந்த உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு உலக காரியங்களை நாடி தேடி போகிறார்கள். குறிப்பாக அழிந்து போகிறவைகளை நாடி தேடுகிறார்கள். ஆனால் இயேசுதான் அவருடைய வாழ்வில் ஒளியை கொடுக்க முடியும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த இயேசு கிறிஸ்து தான். இதைதான் இந்த ஜோசுவா மார்ஷ்மேன் இந்த ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்தியாவில் வந்து வங்காள மக்களுக்கு அவர் இயேசுவின் அன்பை திறம்பட எடுத்துச் சொன்னார். இயேசுவின் அன்பை விளக்குகின்ற துண்டு பிரசுரங்களை எழுதி அதை அவருடைய கரங்களில் கொடுத்தார். அதன் மூலமாக அந்த மக்களுடைய வாழ்வில் ஒளி ஏற்றி வைக்கப்பட்டது. இன்று நாமும் கூட அநேக மக்கள் தங்கள் வாழ்வில் இருண்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, கண்ணீரும் கவலையும் துன்பமாயிருக்கின்ற பொழுது, நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது, இயேசு ஒருவரே
உங்கள் வாழ்வில் ஒளி என்பதை நாம் கட்டாயம் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஏனென்றால் யாருடைய வாழ்விலும் இருள் நீங்கி வெளிச்சம் வர வேண்டுமென்றால் அது இயேசுவால் மாத்திரமே முடியும். இதை முதலாவது நீங்கள் உங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு உங்கள் வாழ்வில் ஒளியாக இருக்கிறாரா? அப்படி ஒளியாக இருப்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் நீங்கள் துரிதமாக மற்றவர்களுக்கும் இந்த இயேசுவின் ஒளியை கொடுப்பீர்கள். ஆம், இயேசு நம் மூலமாய் இந்த உலகத்திலே பிரகாசிக்க விரும்புகின்றார். ஆகவே சுவிசேஷ பணிக்காக நாம் ஜெபிப்போம், சுவிசேஷ பணிக்காக கொடுப்போம். கர்த்தராகிய இயேசு உடைய அழைப்பு இருக்கும் என்று சொன்னால் இந்த சுவிசேஷ பணிக்காக கடந்து செல்வோம். இயேசுவை அறியாது இருளில் வாழ்கிற மக்கள் வெளிச்சத்தை காண நாம் நம்முடைய பங்களிப்பை துரிதமாக செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோபு 6:7, மீகா 2 அதிகாரம், எபிரேயர் 12 அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.